கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல பகற்காலத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த பகற்காலத்திலேயும் தேவன் சபையோடு பேச விரும்பின வார்த்தைகளை சுருக்கமாய் உங்களோடு கூட இந்த வாய்ஸ் மெசேஜின் மூலமாய் பேசுவதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கான செய்தியின் தலைப்பு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதம் 23:4 பிந்திய பகுதி. தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். கிதியோனை பார்த்து சொன்னார், நியாயாதிபதிகள் 6:12 பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏசாயா 41:10 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நல்ல வார்த்தை அல்லவா? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நேற்றைய தினத்தில் என்னோடு பேசின வார்த்தையை உங்களோடு சொல்லுகிறேன். தேவன் நம்மோடு கூட இருந்தும் நாம் செய்கிற தவறுகள் என்ன தெரியுமா? மார்க்கு 4:35, 35, 36, 37 ஆண்டவர் சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். இயேசு கூட தான் இருக்கிறாரு. ஆனா இயேசுவை சீஷர்கள் படகில் கொண்டு போனார்கள். அழைச்சது இயேசு. ஆக்சுவலா இயேசு தான் அவங்கள அக்கறைக்கு கொண்டு போயிருக்கணும். ஆனா இயேசுவை இவங்க அக்கறைக்கு கொண்டு போனாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இயேசுவை கூட வச்சுக்கிட்டு நாம் தான் இயேசுவை கூட்டிட்டு அலைகிறோமே தவிர அவர் நம்மை கூட்டி கொண்டு போகிறது இல்லை. இதுதான் பிரச்சனை என்று சொன்னார். என்னை கேட்கிற அருமையான தேவஜனங்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், சந்தேகம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்க கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா அல்லது நீங்க கர்த்தரை நடத்துறீங்களா? யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் முடிச்சுட்டு கர்த்தர்கிட்ட போய் சைன் போடுங்கன்னு கேட்குறோமா? செய்ய தொடங்குறதுக்கு முன்னால இதை செய்யலாமான்னு கேட்குறீங்களா? யோசுவா 7 எரிகோவில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடிய யோசுவா ஆயி பட்டணத்தின் மேல் யுத்தத்துக்கு போவதற்கு தேவனிடத்தில் கேட்கவில்லை. ஜனங்களிடத்தில் ஆலோசனை பண்ணி வேவுக்காரர்களை அனுப்பி அதன் முடிவில் கொஞ்சம் பேரை கொண்டு ஆயி பட்டணத்தை பிடித்து விடலாம் என்று போனவனுக்கு தோல்வி காத்திருந்தது. தோல்வி அடைந்தவுடன் கர்த்தர்கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். பல நேரத்திலையும் நாம சில முடிவுகளை எடுத்து அந்த முடிவை செய்துவிட்டு அந்த முடிவில் தோல்வியை சந்திக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்கிறோம். அப்படி அல்ல. எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக கர்த்தரிடத்தில் நாம் கேட்டால் அவர் நம்முடைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் என் கூடவே இருந்தாலும் என்னுடைய எல்லா காரியத்திலையும் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பதை இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். தேவனிடத்துல கேட்காம செய்ததுனால தீமையை சந்தித்த ஒரு மனிதரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 சாமுவேல் 6 உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆவலில் தாவீது உடன்படிக்கை பெட்டியை புது வண்டியில் செய்து கொண்டு வருகிறார். மரணத்தை சந்திக்கிறார். அவனுக்கு பயம் வந்துவிட்டது. ஆண்டவர்கிட்ட தாவீது கேட்டிருந்தா கர்த்தர் அழகா சொல்லி கொடுத்திருப்பாரு. இந்த உடன்படிக்கை பெட்டிய லேவியர்கள் தோள் மேல சுமந்து கொண்டு வரணும் சொல்லி கொடுத்திருப்பாரு. கர்த்தர் தான் கூட இருக்கிறாரே, கர்த்தர் காரியத்தை தானே செய்கிறேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்காம செஞ்சது விளைவுதான் ஊசாவை சாக கொடுத்தான். பாருங்க, அதே தாவீது அதுக்கு முந்தின அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தர்கிட்ட கேட்பான், யுத்தத்துக்கு போகலாமா, தண்டை பின்தொடரலாமான்னு கேட்டான். கர்த்தர் சொல்லி கொடுத்தார். 6 அதிகாரத்துல பெட்டியை கொண்டு வரதுக்கு கர்த்தர்கிட்ட கேட்கல. ஸோ நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பு கர்த்தரிடத்தில் கேட்போம்.
கூட தானே இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. அவர்கிட்ட கேட்டு அவர் செய்யுங்கன்னு சொன்னா நம்ம செய்யலாம். நமக்கு ஜெயம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகவே இந்த செய்தியை நீங்க தியானிச்சு உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையிலையும் அந்த நன்மைகளை தேவன் தர காத்திருக்கிறார். எப்பொழுது அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் நிச்சயமா தருவார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கூடவே இருந்து உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து, உங்களை காப்பாற்றி, உங்களை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். ஜெபிக்கலாமே. பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் அந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.